பெங்களூருவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தரவுகள் அழிந்த விவகாரத்தில் அமேசான் நிறுவனம் மீது சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமேசானால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள புகார் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொருட்களை டோர் டெலிவரி செய்யும் ஆன்லைன் சேவை முதல் திரைப்படங்களை வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் OTT வரை என பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் நிறுவனம் அமேசான். உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் கிளை பரப்பியுள்ள இந்நிறுவனம் அமேசான் வெப் சர்வீசஸ் என்ற பெயரிலும் சேவைகளை வழங்கி வருகிறது. கிளவுட் ஸ்டோரேஜ் என்ற பல்வேறு நிறுவனங்களின் தரவுகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட சேவைகளை இந்த அமேசான் வெப் சர்வீஸ் வழங்கி வருகிறது. இந்த அமேசான் நிறுவனத்திற்கும் பெங்களூருவைச் சேர்ந்த ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் தற்போது மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்நிறுவனத்தின் தரவுகளை பாதுகாத்து வந்த அமேசான் அதை அப்கிரேட் செய்து தருவதாகவும் அதனால் தகவல் பாதுகாப்பு வெகுவாக அதிகரிக்கும் என்றும் அமேசான் பிரதிநிதி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. 2027 ஆண்டு வரை இந்த சேவை வழங்குவதற்காக சுமார் 89 லட்சம் ரூபாய் கட்டணம் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்நிறுவனத்திற்கு பேரிடியாக 6 ஆண்டு கால தரவுகள் அழிந்து போன தகவல் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தெரியவந்துள்ளது. 6 ஆண்டு கால ஒட்டுமொத்த தரவுகளும் காணாமல் போனதால் வாடிக்கையாளர்களிடம் நிலுவைத் தொகையை பெற முடியாமல் வரியும் கட்ட முடியாமல் நிறுவனம் பெரும் சிக்கலில் தவிப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகளை இழந்ததால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் என ஜனவரி 31ஆம் தேதி வரை 150 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகாரின்படி அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரவுகள் பாதுகாப்பில் பின்பற்றப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் சைபர் குற்ற தடுப்பு நிபுணர் ராஜேந்திரன். டேட்டாவோட ஓனர் அவருக்கு டேட்டா ஃபைட்யூஷியரி, டேட்டாவை யார் ப்ராசஸ் செய்கிறார்களோ இவர் டேட்டா பிரின்சிபலுக்கு கடனாளி ஆவார், அவருக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆவார்ங்கிற ஒரு ஃபியர் வரும், அந்த ஒரு பயம் இருக்கும் டேட்டா ப்ராசஸருக்கு, டேட்டா ஃபைட்யூஷியரிக்கும் டேட்டா ப்ராசஸருக்கும். இந்த பயம் இருந்தால்தான் டிஜிட்டல் டேட்டாங்கிற அடுத்த லெவலுக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் சொல்றோம்ல, அது ஒரு பாதுகாப்போட நம்மால் பயணிக்க முடியும். இதனிடையே தங்கள் நிறுவனம் முறைப்படி இயங்கி வருவதாகவும் தரவுகள் அழிந்ததற்கு தங்கள் நிறுவனம் பொறுப்பாகாது எனவும் அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரத்தில் யார் பக்கம் தவறு என குழப்பங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இவ்வழக்கில் கிடைக்கப்பெறும் முடிவு எதிர்கால ஒட்டுமொத்த கிளவுட் சேவைகள் பயன்பாட்டிலேயே முக்கியமான ஒன்றாக அமையக்கூடும் என சொல்லப்படுகிறது.